Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாருக்கும் ரொம்ப thank you. Keep supporting. இன்னைக்கு உங்க கூட ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ரெசிபி எல்லாமே ரொம்பவே குயிக்கா ஈஸியாவே நம்ம பண்ணிடலாம். So டின்னர்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்பினாச் ரோல் ரெசிபியும் பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணுங்க அண்ட் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பாத்தீங்கன்னா ஃபலாஃபல். இந்த ரெசிபிக்கு மெயினான 2 இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டக்கடலை சிக் பீஸ், அதுக்கப்புறம் பார்ஸ்லி வந்து வேறு ஒன்றுமே இல்லை, கொரியாண்டர் மாதிரி தான் இருக்கும். பட் இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் கொரியாண்டர் போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடலாம், பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஃபலாஃபலோட டேஸ்ட் வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ஸ்லி தான் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ பார்ஸ்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு சிக் பீஸ் கொண்டக்கடலை வந்து நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் வந்து 1/2 லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீரகம் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா வடை மாவு நம்ம அரைச்சி எடுப்போம் பார்த்தீங்களா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மிடில் ஈஸ்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி இது. ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது பைண்டிங்காக பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து நம்ம ஏர் ஃப்ரையர் இல்லைனா கன்வென்ஷனல் லெவனில் வந்து பேக் பண்ணியும் சாப்பிடலாம். என்னோட சேனலில் ஆல்ரெடி ஃபலாஃபல் எப்படி பேக் பண்ணுற ரெசிபியும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு இன்னொரு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் அவங்க கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வீட் பீட்டா பிரெட். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதாலையும் நம்ம பண்ணலாம், இல்லைனா வந்து வீட் ஃப்ளார் கோதுமையிலையும் நம்ம பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் இந்த பீட்டா பிரெட் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஓவர் நைட்டே மாவு பிசைஞ்சு வைக்கிறீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு பதிலாக 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நைட்டே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம்.
இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு வார்மான பிளேஸில் 2 மணி நேரம் நான் விட போகிறேன். மாவு வந்து நல்லா டபுள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்டா பிரெட் ரெடி பண்ணிடலாம். 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ இதில் இருக்கிற ஏர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை யூஸ் பண்ணனால எனக்கு வந்து 8 பால்ஸ் அளவுக்கு வந்துச்சு. ஸோ ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு க்ளீன் ஷீட் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு கிளாத் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு பாலாக எடுத்து நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் தான் ரோல் பண்ண போகிறேன். மாவு ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக பஃப் ஆகிட்டு வரும். எல்லாத்தையும் இழைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேனில் போட்டு குக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பஃப் அப் ஆகிட்டு வரும். ஸோ 2 சைடுமே குக் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பீட்டா பிரெட்டையும் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கல்லில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குக் பண்ணணும். பீட்டா பிரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான சாலடும் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். லெட்டஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் நான் கிரேப் டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பாயில்ட் எக் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பம்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸிங் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கு ஒன்று டின்னர் அவ்வளோதான். ஸோ என்னென்ன ரெசிபி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா பிரெட், ஸ்பினச் ரோல், ஃபலாஃபல், அதுக்கப்புறம் ஒரு சாலட் ரெசிபி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.